முக்கிய செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. பட்டுப்புடவை, பின்னலாடை, மஞ்சள் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு. பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் தப்பிக்க முடியாது. தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி எச்சரிக்கை. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளர். இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யும் என எச்சரிக்கை. வணக்கம். இந்தியா இங்கிலாந்து இடையே கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் சாக்லேட் முதல் வாகனங்கள் வரை இந்தியாவில் விலை குறைவதுடன் 99% இந்திய பொருட்களுக்கு வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. 2 நாள் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள பிரதமர் திரு மோடி அந்நாட்டு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா இங்கிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அவர்கள் முன்னிலையில் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுதோறும் சுமார் 2,94,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பொருட்களுக்கு இங்கிலாந்தில் விதிக்கப்படும் வரி 15%இலிருந்து 3% குறையும். அதே சமயம் இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விஸ்கி மீதான இறக்குமதி வரி உடனடியாக 150%இலிருந்து 75%ஆகவும் 10 ஆண்டுகளில் 40%ஆகவும் குறையும். கடல்சால் பொருட்கள், தோல் மற்றும் காலணி, ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள், ரசாயனங்கள், அடிப்படை உலோகங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ரப்பர், பிளாஸ்டிக், ஆட்டோ, தேநீர், காபி மற்றும் மசாலா பொருட்கள் போன்று இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் 99% பொருட்களுக்கு சுங்கவரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக 11இலிருந்து 110% வரையிலான இந்தியாவின் வரி குறைப்பு நடவடிக்கையால் இங்கிலாந்தின் விண்வெளி, வாகன உற்பத்தி மற்றும் மின்சார எந்திரங்கள் துறைகள் பயனடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் பணிபுரியும் இந்திய ஐடி மற்றும் இதர துறை பணியாளர்கள் அவர்களது ஊதியத்திலிருந்து செலுத்த வேண்டிய சமூக பாதுகாப்பு தொகையை 3 ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டியதில்லை. 1800க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள், யோகா நிபுணர்கள் மற்றும் இசை கலைஞர்கள் இங்கிலாந்தில் ஆண்டுதோறும் பணிபுரிய அனுமதிக்கப்படும் வாய்ப்பும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் உருவாகியுள்ளது. அதேபோல் இந்த இருதரப்பு தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் முக்கியமான துறைகள் தவிர 200 கோடி ரூபாய்க்கும் மேலான அரசு டெண்டர்களை இங்கிலாந்து நிறுவனங்கள் ஏலம் எடுக்க முடியும். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் 40,000 டெண்டர்களின் மூலம் மொத்தம் 4.09 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான ஒப்பந்தங்களை இந்தியாவில் பெற முடியும். இந்தியா, இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான இந்த ஒப்பந்தத்திற்கு இங்கிலாந்து அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இங்கிலாந்தின் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும். இதையடுத்து இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வர இன்னும் ஓராண்டு ஆகும் என தெரிகிறது. பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் ஜனநாயகத்தை அழிக்க நினைத்தால் அதற்குரிய தண்டனைகளில் இருந்து தேர்தல் ஆணையம் தப்பிக்க முடியாது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். அந்த மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்காக வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் லட்சக்கணக்கானோரின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதை கண்டித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடக்கி வருகின்றன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் அந்த கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் நேற்று கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல் காந்தி வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கப்பட்டதிலும் சேர்க்கப்பட்டதிலும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனை 100% நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் 50, 60, 65 வயதுள்ள ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் 18 வயதுக்கு மேற்பட்ட தகுதி உள்ள வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். That election commission is not doing its job. Now we have concrete 100% proof of election commission allowing cheating in a seat in Karnataka. Not 90%. When we decide to show it to you, it is 100% proof. Okay? And we just looked at one constituency and we found this. And I'm absolutely convinced that constituency after constituency, this is the drama that is taking place. முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் தண்டனைகளில் இருந்து தப்பிக்க முடியாது என்று திரு ராகுல் காந்தி எச்சரித்தார். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை கண்டித்து ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவை நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மாநில எதிர்க்கட்சித் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ்
வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு திருத்தத்தை உடனே நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இல்லாவிட்டால் தேர்தலை புறக்கணிக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்தார். இதற்கிடையே பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து 61 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்கியதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 21,60,000 வாக்காளர்கள் இறந்ததும் 31,50,000 பேர் மாநிலத்தை விட்டு வெளியேறி விட்டதாகவும் 1 லட்சம் பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பெயர் சேர்ப்பு நீக்கம் குறித்த குறைகளை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குள் வாக்காளர்கள் வழங்கலாம் என்றும், வரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 1ஆம் தேதியும் இறுதி பட்டியல் செப்டம்பர் மாதமும் வெளியிடப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த இந்தியா கூட்டணி கட்சியினர் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அந்த பதவியில் இருந்த திரு ஜெக்தீப் தன்கர் மத்திய பாஜக அரசு கொடுத்த அழுத்தத்தால் திடீரென ராஜினாமா செய்தார். உடல்நிலையை காரணம் காட்டினாலும் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அளித்த நோட்டீஸை அவர் ஏற்றுக்கொண்டதை விரும்பாத பாஜக தலைமை அவருக்கு கொடுத்த அழுத்தமே திடீர் பதவி விலகலுக்கான காரணம் என காங்கிரஸ், சிவசேனா, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றன. திரு தன்கரின் ராஜினாமாவை அடுத்து அந்த பதவிக்கு தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தொடங்கிவிட்ட நிலையில் ஆளும் பாஜக யாரை நிறுத்துவது என்று ஆலோசிக்க தொடங்கியுள்ளது. மூத்த தலைவர்களின் பெயர்களை பாஜக பரிசீலித்து வரும் நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்த எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை உள்ளதால் அந்த கூட்டணி எந்த வேட்பாளரை நிறுத்துகிறதோ அந்த வேட்பாளரே வெற்றி பெற வாய்ப்புள்ளது. இருப்பினும் ஆளும் பாஜக அரசு எளிதாக போட்டியின்றி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக போட்டி வேட்பாளரை களமிறக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் தீர்மானித்துள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலின் போது திரு ஜெக்தீப் தன்கருக்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி மார்கரெட் ஆல்வாவை வேட்பாளராக காங்கிரஸ் நிறுத்திய போது அதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு தேர்தலையும் புறக்கணித்தன. இந்நிலையில் இந்த முறை அத்தகைய சம்பவங்கள் நிகழாமல் இருக்க எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் ஒருவரை தேர்வு செய்து களமிறக்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் விட்டு விட்டு பெய்து வருகிறது. சென்னையிலும் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டத்துடனும் மழை பெய்து வரும் நிலையில் இன்றும் பரவலாக மழை கொட்டியது. வால்பாறை பகுதியில் 3 நாட்களாக பெய்து வரும் அடைமழையுடன் கடும் குளிர் நிலவுகிறது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். ஆங்காங்கே சிற்றோடைகளிலும் மழைநீர் பெருக்கெடுத்துள்ளது. உடுமலைப்பேட்டை அருகே 90 அடி உயர அமராவதி அணைக்கு வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீர் நீர்வரத்து உள்ள நிலையில் 3000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்து அதிகரித்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவும் அதிகரிக்கப்படும் அபாயம் உள்ளதால் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் பொள்ளாச்சி அருகே 120 அடி உயர ஆழியார் அணை 119 அடியை எட்டியுள்ளதால் மதகுகள் வழியாக வினாடிக்கு 1329 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ள வானிலை மையம், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் இன்றும், தேனி, தென்காசி மாவட்டங்களில் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தமட்டில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்நிலையில் நடப்பாண்டில் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 7% குறைவாகவும், சென்னையில் இயல்பை விட 39% கூடுதலாகவும் பெய்துள்ளது. இதனிடையே வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்றுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச கடற்கரை பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய கூடும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அதற்கடுத்து 2 நாட்களில் மேற்கு வங்கம், வடக்கு ஒடிசா, ஜார்க்கண்ட், அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகாராஷ்டிரா, கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாகவும் கூறப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன், கவிஞர் திருமதி சல்மா உள்ளிட்ட 4 பேரும் இன்று எம்பிக்களாக பதவியேற்க உள்ளனர். மாநிலங்களவை உறுப்பினர்களான திமுகவின் திரு எம் சண்முகம், திரு எம் அப்துல்லா, திரு பி வில்சன், அதிமுகவின் திரு என் சந்திரசேகரன், மதிமுகவின் திரு வைகோ, பாமகவின் திரு அன்புமணி ஆகியோரின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. இதையடுத்து காலியான அந்த இடங்களுக்கு புதிய உறுப்பினர்கள் 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். திமுகவை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திரு பி வில்சன் மீண்டும் மாநிலங்களவை எம்பி ஆகிறார். கவிஞர் திருமதி சல்மா, திரு எஸ்.ஆர். சிவலிங்கம், திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் திரு கமல்ஹாசன் ஆகியோரும் எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டனர். அதிமுக சார்பில் திரு இன்பதுரை மற்றும் திரு தனபால் போட்டியின்றி வெற்றி பெற்றனர். இந்நிலையில் திமுக உறுப்பினர்கள் திரு பி வில்சன், கவிஞர் திருமதி சல்மா, திரு எஸ்.ஆர். சிவலிங்கம், திரு கமல்ஹாசன் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இன்று பதவியேற்க உள்ளனர். காலை 11 மணிக்கு அவை கூடியதும் துணைத் தலைவர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதிமுக உறுப்பினர்களான திரு இன்பதுரை மற்றும் திரு தனபால் வரும் திங்கட்கிழமை பதவியேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு ₹1 கூட கல்வி நிதி ஒதுக்காத மத்திய பாஜகவுடன் எடப்பாடி திரு பழனிசாமி கூட்டணி அமைத்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் நடந்த முகவர்கள் பயிற்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய திரு உதயநிதி, அதிமுக ஆட்சியில் பாதாளத்தில் இருந்த தமிழகத்தின் வளர்ச்சி திமுக அரசின் திட்டங்களால் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் காவிகளுக்கு வழி போட்டுக் கொடுக்க அதிமுக முயற்சி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கருப்பு சிவப்பு வேஷ்டி அணியும் திமுகவினர் இருக்கும் வரை காவிகள் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்று திரு உதயநிதி தெரிவித்தார். தமிழ்நாட்டின் கல்விக்காக ₹1 கூட ஒதுக்காத மத்திய அரசுடன் தான் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளதாக சாடினார். சென்ற கல்வி ஆண்டுல தமிழ்நாட்டு கல்விக்காக ₹1 கூட ஒதுக்கல ஒன்றிய பாஜக அரசு. ஆனா பாஜக மற்றும் அதோட கூட்டணி கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு கல்விக்காக மட்டும் அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்விக்காக ₹1 கூட ஒதுக்காத பாஜகவோடு தான் இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டணி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகளை அளித்து வரும் தமிழர் விரோத பாஜகவுடன் எடப்பாடி திரு பழனிசாமி மீண்டும் கூட்டணி வைத்துள்ளதாக திரு உதயநிதி குற்றம் சாட்டினார். பாஜகவுடன் இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்ற ஜெயலலிதாவின் சபதத்தை குழி தோண்டி திரு பழனிசாமி புதைத்து விட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த துரோக கூட்டணியை மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்றும் இதை வீழ்த்துவது அனைவரின் பொறுப்பு என்றும் திரு உதயநிதி வலியுறுத்தினார். தமிழ்நாட்டு மக்களின் வீட்டுக் கதவை திமுக தட்டி வருவதாக எடப்பாடி திரு பழனிசாமி விமர்சித்த நிலையில் அவரைப் போல கமலாலயத்தின் கதவையோ திரு அமித்ஷா வீட்டின் கதவையோ திருட்டுத்தனமாக தட்டவில்லை என்றும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். மணல் திருட்டில் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் வழக்கு தொடர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கரூர் மாவட்டம் புஞ்சை கடம்பன் குறிச்சி மாதவன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தவிட்டுப்பாளையம் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலம், வாங்கல் மோகனூர் இணைக்கும் ரயில்வே பாலம் உள்ளிட்ட இடங்களில் சட்டவிரோதமாக பலர் மணல் அள்ளுவதாக தெரிவித்துள்ளார். இந்த மணல் கேரளா, கர்நாடகாவிற்கு விற்பனைக்கு கொண்டு செல்வதாகவும் இதை தடுக்க கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் திரு சுப்பிரமணியம், திருமதி எஸ் ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மணல் அள்ளுவதை அரசு நிறுத்தியுள்ளதாகவும் சட்டவிரோதமாக ஆற்றில் மணல் அள்ளப்பட்டால் மனுதாரர் அல்லது வேறு யாரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளிக்கலாம் என்று உத்தரவிட்டார். புகார் கிடைத்ததும் மணல் திருட்டில் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் வழக்கு தொடர்வது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். சட்டவிரோதமாக ஆற்றில் மணல் அள்ளுவதை தடுப்பதில் கடமை தவறும் அல்லது கவனக்குறைவாக செயல்படும் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர்கள் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பஞ்சாப் மாநிலத்தில் கொட்டி வரும் கனமழை காரணமாக சாலையின் குறுக்கே பாய்ந்தோடிய ஆற்று நீரை கடக்க 2 இளைஞர்கள் மனித பாலமாக மாறிய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலேயன் பகுதியில் கனமழை காரணமாக வயல்வெளி பகுதியில் ஆற்று வெள்ளம் புகுந்தது. இதனால் சாலையில் பள்ளம் ஏற்பட்டு இடுப்பளவுக்கு தண்ணீர் பாய்ந்தோடியது. இந்நிலையில் நேற்று காலை பள்ளிக்கு சென்ற மாணவர்களுக்கு மழை காரணமாக விடுமுறை விடப்பட்டது. இதையடுத்து வீட்டுக்கு திரும்பிய 35 மாணவ மாணவிகள் சாலையை கடக்க முடியாமல் பரிதவித்தனர். தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற சுக்பீந்தர் சிங் மற்றும் ககன்தீப் சிங் ஆகிய 2 இளைஞர்கள் தண்ணீரில் இறங்கி பாலம் போல குனிந்து நின்றனர். இதையடுத்து மாணவ மாணவிகள் அவர்களின் முதுகில் ஏறி ஆற்று வெள்ளத்தை கடந்து சென்றனர்.
பள்ளி மாணவர்களுக்கு உதவ மனித பாலமாக மாறிய இளைஞர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வரும் அதே நேரத்தில் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. இஸ்ரோ நாசா கூட்டு தயாரிப்பில் உருவாகியுள்ள நிசா செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் GSLV F-16 ராக்கெட் ஏவுதலுக்கு முந்தைய நிலையை எட்டியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. GSLV F-16 ராக்கெட் உருவாக தொடங்கியது முதல் கோபுரத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது வரையிலான முக்கிய தருணங்களின் வீடியோ தொகுப்பை வெளியிட்டுள்ள இஸ்ரோ நிசா செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கான ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் எக்ஸ் பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளது. நிசார் செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் GSLV F-16 ராக்கெட் வரும் 30ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து ஏவப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிசார் செயற்கைக்கோள் பூமியில் மாறி வரும் பருவநிலைகளை பற்றி ஆய்வு செய்வதுடன் இயற்கை பேரிடர்களுக்கு எதிர்வினையாற்றுவது, விவசாயிகளுக்கு உதவுவது உள்ளிட்ட பல வகைகளிலும் பயன்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை செஸ் இறுதிப் போட்டிக்கு இந்திய வீராங்கனைகள் இருவர் முன்னேறியிருப்பது எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக் சீனாவின் டான் ஜாங்கியுடன் மோதினார். அதில் 1.5, 0.5 என்ற கணக்கில் வென்ற திவ்யா இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதன் மூலம் மகளிர் செஸ் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற அவர் கேண்டிடேட்ஸ் செஸ் தொடருக்கும் தகுதி பெற்றார். மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் கோனேரு ஹம்பி சீனாவின் டிங்ஜி லீயுடன் மோதினார். அந்த போட்டி டிராவில் முடிந்ததை அடுத்து டை பிரேக்கரில் வெற்றி பெற்ற கோனேரு ஹம்பி இறுதிப் போட்டியில் திவ்யா தேஷ்முக்குடன் மோத உள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக 2 இந்தியர்கள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையே கையெழுத்தான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் சாக்லேட் முதல் வாகனங்கள் வரை இந்தியாவில் விலை குறைவதுடன் 99% இந்திய பொருட்களுக்கு வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் ஜனநாயகத்தை அழிக்க நினைத்தால் அதற்குரிய தண்டனைகளிலிருந்து தேர்தல் ஆணையம் தப்பிக்க முடியாது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த இந்தியா கூட்டணி கட்சியினர் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.